சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி ஆயிடுச்சு. வேற லெவலா ரெடி ஆயிருக்கு. நானு நம்ம தந்தூரி பண்றோம்ல, ஆமா அது மாதிரி வந்து மேல தந்தூரி மாதிரி சுடுறேன். ஒரு பக்கம் இது மாதிரி நல்லா உப்பி வரணும். கரண்டி வச்சு இடிக்கி வச்சு அழகா எடுத்து நெருப்புல வச்சுக்கலாம். இருக்கும் போல இருக்கு. நல்லா கிரீமியா இருக்கும் பேபி. இது பன்னீர் பட்டர் மசாலா வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ரொட்டீன் வந்து எடுக்கிறோம். சோ இன்னைக்கு வேற லெவலா ஒரு நைட் டின்னர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய போறேன். வேற லெவலா பிளான் பண்ணிருக்காரு. அது என்னதான் செய்யறாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் வந்து செய்ய போறோம். நான் வீட்லயே செய்ய போறியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா சொல்றத பார்த்தாலே ரொம்ப ஆவலா இருக்கு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் செஞ்சிடலாம். பட்டர் நான் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சிடணும். இங்க பாருங்க, தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா. சோ ஒரு பெரிய கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் இல்லாம இன்னைக்கு நான் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஈஸ்டுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு, இது சக்கரை, தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு, சக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாவு கூட சேர்த்துக்கலாம். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தயிர் இருக்கு, தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து எதுக்கு சேர்க்கணும்னா ஈஸ்ட் வந்து நம்ம சேர்க்கல இல்லையா, சோ அதுக்காக தான். ஈஸ்ட்டுக்கு பதில் தான் வந்து பாத்தீங்கன்னா தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது 3 வந்து சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஈஸ்ட் இருந்ததுன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த 3த்தையும் அவாய்ட் பண்ணி நீங்க ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சோ இது வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். சோ எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா மாவு கூட சேர்த்தாச்சு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மாவு கொஞ்சம் நல்லா டைட்டா பிசைஞ்சுப்போம். ஈஸ்ட் வந்து சேர்க்கிற மாதிரினா ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்தோன்னா அதில் கொஞ்சம் வெதுப்பான பாலோ இல்லை சுடு தண்ணியோ வந்து சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்தா ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்து அழகாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட் வந்து வாங்கல. ஈஸ்ட் வாங்கினாலே எனக்கு பண்ணு ஞாபகம் தான் வரும். ஈஸ்ட் எப்போ வாங்கினாலும் நான் பண்ணு செய்ய போறேன்னு சொல்லிட்டு மாவு எல்லாத்தையும் வீணாக்கி வச்சிருவேன். ஒரு நாளைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணு மேக் பண்றேன் பாரு. ஓகே பாப்போம். அதையும் தான் இதுக்காகவே ஒரு நாள் பண்ணு செய்யறோம். சங்கீதா செய்யறோம். ஓகே ஓகே. நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே பிசையலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து மாவு அழுத்தி பிசையும் போது நல்லா சாஃப்டா ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு சூப்பரா பிசைஞ்சிட்டேன். மாவு காயாம இருக்கிறது கொஞ்சமா ஆயில் வந்து மேல அப்ளை பண்ணிக்கிறேன். பயங்கரமா செய்வ போல இருக்குது. ஆமாப்பா ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நான் தான் இன்னைக்கு நம்ம வீட்ல. எஸ், வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க நான்லாம். சோ கடையில தான் வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். எப்ப கடைக்கு போனாலும் எனக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. ஆமா, எனக்கு நான் ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால தான் வீட்லயே வந்து செஞ்சுட்டேன். சோ மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊறிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருளா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணிட்டு நம்ம கிரேவி செஞ்சு ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் செய்யலாம். ஆமா. சோ இப்ப தேவையான பொருளை வந்து ரெடி பண்றேன் நான். ஓகே ஓகே பேபி. ஜஷுதா பாரு அதுக்குள்ளே பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா பூண்டு உரிக்கிறியா? பச்சை பூண்டை சாப்பிடுறியாமா? நமானி ஐயோ, வேற ஓவரா ஆக்டிங் பண்றா. சரி, பூண்டு உரிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வானலும் அடுப்புல வச்சு நல்லா சூடா இருக்கு. இது வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பட்டர் சேர்த்தனா தீ அதிகமா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் சங்கீதா. இல்ல திட்டமா தான் இருக்கு. சோ இது பட்டர்ல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால வந்து பட்டர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். சோ இந்த பட்டர் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகை வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா இதான் சங்கீதா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்க்கு பதிலா பட்டர் போட்டா அதான் பட்டர் மசாலா. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும் பேபி. எண்ணெய்க்கும் பட்டருக்கும் டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குமோ அதை வச்சுதான் நான் வந்து செய்யறேன். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீம் எல்லாம் போட்டு செய்வாங்க. சோ அது மாதிரி இல்லாம எப்படி நம்ம செஞ்சாலும் டேஸ்டா இருக்கும். பாப்போம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியா கட் பண்ணிருக்க ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணு. நான் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியா சாப் பண்ண ஆனியன். எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ல வந்து மாஸ்டரா போயிடலாம் சங்கீதா. ஹோட்டல்ல போய் மாஸ்டரா போறதுக்கு நம்மளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நியூ பிசினஸ்.
நியூ பிசினஸ் ஹோட்டல் வச்சிடலான்ற. ஆமா, சங்கீதா ரெஸ்டாரண்ட். சரி, ஓகே. இங்க குட்டியா செய்யற, ஓகே. பெரிய அண்டால செய்யணுமா? எப்படி செய்வ? பெரிய கண்டியா வாங்கி கிண்ட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா ரெஸ்டாரண்ட், நிறைய சங்கீதா ஹோட்டல் இருக்கு. அது மாதிரி சங்கீதா பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நீ சரி போட்டு வர மாட்டோமா? 4 பேர் வந்தாலே எக்ஸ்ட்ரா சமைக்க தெரியாது எனக்கு. நான் வந்து ரெஸ்டாரண்ட் எங்க செய்ய போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதக்கிட்டேன். இங்க பாருங்க, நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அங்க பாரு, தனியே உட்காந்து என்ன பண்ற ஜெசிதா? நீ காரை ஓட்டுற, ஸ்வாக் மோட்ல போட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவ டரு டருன்னு பாட்டு வை. சேட்டப்ல ஆன் பண்ணி விட்டாரு, அது மட்டும் ஓடினே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரிலாம் டவுன் ஆக போகுது. இஞ்சி பூண்டு சேர்த்தோம்லையா, அது பச்சை வாசனை போயிட்டு சூப்பரா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஸ் இல்ல பேபி, தக்காளி ஜூஸ். சாஸ் வேற, இது வந்து ஜூஸ். தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கணும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், இது தனியா பவுடர், இது கரம் மசாலா, இது சீரக பவுடர், இது உப்பு. ஸோ இது எல்லாமே வந்து இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கணுமா? ஆமா, நல்லா தண்ணியா இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாமே தண்ணி ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கும். தக்காளி பழ ஜூஸ் மசாலா எல்லாமே சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துடலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சங்கீதா பார்க்கவே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்தேன். நம்ம வீட்டு குழம்பு தூள் போட்டோம்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா வராது. கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாமே தனியா சேர்த்தேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, முந்திரி வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து முந்திரி எடுத்துருக்கேன். இது நல்லா சாஃப்டா அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்ச பிறகு அதை இதுல ஊத்தலாம். ஓகே, அழகா கொதிச்சு எண்ணெயை பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரா இருக்கு கிரேவி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அரைச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச முந்திரியா? ஆமா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் போல இருக்கு. நல்லா கிரீமியா இருக்கும் பேபி இது. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே வேற லெவலா இருக்கு. முந்திரி அரைச்சு ஊத்தியாச்சு, நல்லா திக்கா இருக்கு. இது அப்படியே வந்து மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டியதான். அதான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே மூடி போடுவோம். இன்னும் சிறிது நேரம் கழிச்சு வந்து பன்னீர் வந்து சேர்க்கலாம். பன்னீர் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு எல்லாமே ரெடியா இருக்கணும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா பன்னீர் போட்டு இறக்கிட வேண்டியதா? ஆமா, பன்னீர் போட்டு 2 மினிட்ஸ்ல இறக்கிடலாம். பன்னீர் வந்து நல்லா கியூபா கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதா. இந்த பன்னீரை வந்து கொஞ்ச நேரம் சுடுதண்ணில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால சுடுதண்ணில் போட்டு எடுத்துடுறேன். சுடுதண்ணில் போட்டா கரைஞ்சிடாதே? கரையுதே? எங்க கரையுதே? இல்லையா? போடு. அது வெட்டி இருக்கு. நீ அது விசிறியா? பரவாயில்ல, சுடுதண்ணில போட்டு எடுத்துடலாம். சுடுதண்ணில போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சுடுதண்ணிலே கரைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். சுடுதண்ணில இருந்து அழகா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரேவி ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பயங்கரமா ரெடியா இருக்கு. நல்லா திக்கா ஆகிடுச்சு. எண்ணெயும் பாருங்க பிரிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது அடுப்பை நிறுத்த தேவை. கொதிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திக்கா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துடலாம் உள்ள. நான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இன்னொரு பாக்கெட் வாங்கி வர வேண்டியதானே சொன்னேன். ஆனா இதுவே வேலை இல்ல. ஆமா, வாவ் फ्रेंड्स, வேற லெவல்ல பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோ அவ்வளவுதான் फ्रेंड्स. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி எடுத்துர்க்கேன். இத கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆமா, சாப்பிடறதுக்கு தயாராயிடுச்சு फ्रेंड्स. நான் வந்து இப்ப செஞ்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நான் செஞ்சிடலாம். மாவு பாருங்க நல்லா சூப்பரா ஊறி போயிருக்கு. செம பரோட்டா மாவு மாதிரி இருக்கு சங்கீதா. நல்ல சாஃப்டா இருக்குப்பா. ஒரு 2 hours நான் சொன்னேன், அதே மாதிரி 2 hours ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நேரமா இந்த பன்னீர் பட்டர் மசாலா உருட்டின்னு கடையிறேன். சூப்பரா செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். மாவு அதை எடுத்துட்டு வந்து உருட்டிக்கலாம். இப்படி நீட்டா உருட்டிக்குமா? என்ன சங்கீதா நீட்டா அப்பளம் மாதிரி உருட்டுற? இதான் நான் ஷேப். ஓகே, இதான் நான் ஷேப்பா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க கொஞ்சம் திக்கா வந்து உருட்டி இருக்கேன். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக்கா உருட்டி இருக்கேன். ஆனா நம்ம கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போன ரொட்டி மாதிரி கொடுப்பாங்க. சோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு பக்கம் இப்ப மேல் பக்கம் உருட்டி இருக்குல்ல, அந்த சைடு தண்ணி கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணிட்டு தோசைக்கல்ல போட வேண்டியதான். ஏன் தண்ணி அப்ளை பண்றேன்னா தோசைக்கல்ல அப்படியே ஒட்டிக்கும், நம்ம வந்து அப்படியே திருப்புறதுக்காக. ஓகே. இப்போ இதை எடுத்து தண்ணி இருக்கிற பக்கம் வந்து கீழே போடணும் தோசைக்கல்ல. ஆமா, தோசைக்கல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போட்ட உடனே ரெடி ஆகும். சோ அதனால நல்லா ஹீட் இருக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கணும் அப்ப. ஆமா, போட்ட உடனே நல்லா உப்புதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. இது அப்படியே வந்து இப்படி திருப்பலாம். என்ன பண்ற ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதா ஏதோ ஒரு வித்த காட்டுறாரு. இல்ல பேபி, நம்ம தந்தூரி பண்றோம்ல, ஆமா, அது மாதிரி வந்து மேல தந்தூரி மாதிரி சுடுறேன். ஓ, சுடணுமா அப்ப ஒரு சைடு? ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா ஏதோ டெக்னிக். ஆமா, புடி வச்ச தோசை கல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கையில அனல் வரும் போல இருக்குது. ஆமா, லைட்டா அனல் தான் வருது பேபி. அப்ப என்ன பண்ண, தூக்கி வச்சிரு அப்படியே அதுல. ஆமால, நமக்கு இது இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், பேபி சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பர். ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு அடுப்பு பத்த வச்சிருந்திருக்கலாமோ இப்ப. சோ இப்போ வந்து பார்த்தனா அப்படியே ஒரு சைடு சுட்டுக்கலாம். ஆமா, இடிக்க வச்சு சுட ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் இது மாதிரி நல்லா உப்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்த பிறகு என்ன பண்ணணும், அழகா இப்படி திருப்பி ஒரு டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சுடுறதுக்கு. ஆமா, ஒரு கரண்டி வச்சு இடிக்க வச்சு அழகா எடுத்து நெருப்புல வச்சுக்கலாம். தீ கொஞ்சம் அதிகமாயிடுது, தீ கம்மியா இருக்கும். ஆமா, ஓகே. சோ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோசை கல்ல கவுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இடிக்க வச்சு பார்த்தேன், அதெல்லாம் செட் ஆகல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் இடிக்கல அப்படியே எடுத்துக்கிட்டு லைட்டா சப்போர்ட்டுக்கு மட்டும் தோசை கரண்டி மட்டும் வச்சுக்கிறேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் வருது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செக் பண்ணி பாத்துக்கணும் அங்க கலர் வந்துதா வரலையான்னு. என்ன பண்ணணும், அழகா தூக்கிட்டு வச்சுக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா நான் சங்கீதா வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணா சுட்டு சோ பட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுட இருக்கும்போதே பட்டர் அப்ளை பண்ணணும். ஆமா, அதான் பட்டர்னா நல்லா கொதிக்குதுடா எப்பா. அப்படியே பாரு பட்டர் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாரு. ஆமா, பட்டர் தடவும் போது நல்ல கலர் வந்து வரும். பாக்க சூப்பரா இருக்கு. மாஸ்டர் ஷெஃப் தான் சங்கீதா நீ. நான் கூட ஏதோ நினைச்சிட்டேன், இப்படிடா நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா சூப்பரா செஞ்சுட்டு சங்கீதா நானு. ஆமாப்பா, இங்க பாருங்க எவ்வளவு தடவை செஞ்சிருக்கேன் சொல்லிட்டு. ஃபுல்லா நான் தான். எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து செஞ்சிடலாம். இப்ப செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. ஓகே ஓகே பேபி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆயிருக்கு. நானு பார்க்கவே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது பேபி. பட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா பன்னீர் ஃபர்ஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பரா ரெடி பண்ணிட்டாரு சங்கீதா. நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நானும் குட்டி பொண்ணு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடும். என்னமா சாப்பிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கவே செம்மையா இருக்கு. அப்பா போடுறதுக்கு நல்லா பன்னு மாதிரி இருக்கு சங்கீதா. சாப்பிட்டு பாப்போம்னா செஞ்சா கடையை விட மிஞ்சிது. ஹோட்டல் சைட்டை விட ரொம்ப ஹோட்டல்ல வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். எப்பவே உருட்டி வச்சிருவாங்க. இது ரொம்ப சாஃப்டா வேற லெவலா இருக்கு. குட்டி பொண்ணா நீ சாப்பிடலாம். பன்னீர் குடு பாப்பாக்கு. செம டேஸ்ட் சங்கீதா. டேஸ்ட் ஆகட்டு. ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க.
சங்கீதா இந்த மாதிரி செஞ்சது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சூப்பரா வரும்னு சொல்லிட்டு. அல்டிமேட்டா இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பேபி. நானும் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பரா இருக்கு. நானும் சாப்பிட போறேன்பா. நான் அப்படியே நாக்குல கரையுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை டாடா பாய். டாடா பாய் சொல்லு. பாய் பாய்.